தமிழ் சினிமாவோட போக்க மாத்தின ஒரு சில இயக்குனர்கள்ல பாரதி ராஜாவும் ஒருவர். இவரோட இயக்கத்துல வெளியான 16 வயது நிலை திரைப்படம் தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டுது. தொடர்ந்து ரத்தமும் செதையுமான கிராமிய மனம் கொண்ட படங்களை கொடுத்து தமிழ் சினிமா ரசிகர்களோட இதயத்துல கொள்ளை கொண்டாரு. அவரு தன்னை ஒரு இயக்குனரா நிலைநிறுத்தி கொண்ட பின்னரும் தன்னுடைய படங்களுக்கு முன்னணி நடிகர்களை தேடி போகாம புதுமுக நடிகர்களையே பெரும்பாலும் பயன்படுத்தி இருந்தாரு. ஆனா தான் இயக்குன முதல் மரியாதை படத்துக்கு அந்த பாத்திரத்தை உணர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு நடிகர் தேவை அப்படின்றதுனால சிவாஜி கணேசனை தேடி போனாரு. அந்த படத்துல சிவாஜியோட ராதா, வடிவுக்கரசி, தீபன், ஜனகராஜ் ஆகியோரோட புதுமுக நடிகையான ரஞ்சினி அப்படின்றவங்களும் நடிச்சிருந்தாங்க. இதுல ரஞ்சினி அந்த காலத்து பெண் போல ஜாக்கெட் போடாம சேலை மட்டும் கட்டிக்கிட்டு நடிச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு அக்மார்க் தமிழ்நாட்டு கிராமத்து பெண் போல தோற்றம் அளிக்கிற இவங்க உண்மையிலேயே சிங்கப்பூர்ல பிறந்தவங்க. சாஷா அப்படின்ற இவங்க முதல் மரியாதை படத்துல அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா அவங்களுக்கு ரஞ்சினி அப்படின்று பெயர் மாத்திருக்காரு. முதல் மரியாதை படம் ஹிட் ஆனதும் அவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு இருந்தது. ஆனா தமிழை விட மலையாளத்துல அவங்களுக்கு கதாநாயகியா நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்திருந்தது. மோகன்லாலோட அவங்க நடிச்ச பெரும்பாலான படங்கள் ஹிட் ஆகியிருந்தது. மலையாளத்துல இவங்க நடிச்ச முதல் படமான சுவாதி திருநாள் தேசிய விருதை வாங்கியிருந்தது. இதனால ரஞ்சினிய கேரளத்துல தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இவ்வாறு தமிழ் சினிமாவிலையும் மலையாள சினிமாவிலையும் 10 ஆண்டுகளுக்கு மேலா முன்னணி கதாநாயகியா வலம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமாவை விட்டு விலகி சிங்கப்பூருக்கே போயிட்டு தொழிலதிபரா இருந்துட்டு வராங்க. தமிழ்ல ரஞ்சினி நடிச்சதுல குறிப்பிடத்தக்க படங்களா கடலோர கவிதைகள், மண்ணுக்குள்ள வைரம், குடும்பம் ஒரு கோவில், சகலகலா சம்பந்தி, தாய்மேல் ஆணை, பரிசம் போட்டாச்சு போன்ற படங்களை சொல்லலாம். சரி, இவங்களை பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.